சே, இந்த வீட்டுல எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கு. ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தும் ஒரு துணி எடுத்து போடுதா? ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளைகள் எவ்வளவு வெடுக்கு சுடுக்கா இருக்கு. அம்மா நீ பாத்திரத்தை கழுவிய, நான் துணி அலசி தரட்டுமா, நான் வீடு பெருக்கட்டுமா, நான் பாத்திரம் விளக்கட்டுமா, எப்படி இருக்குதுங்க இங்க. ஒண்ணும் செய்யாதுங்க. ரெண்டும் இருக்க. நீ அந்த தெருவை சுத்தி வா, நான் இந்த தெருவை சுத்தி வரேன்ட்டு. சே, இந்த பிள்ளைல ஒரு வெண்ணி தண்ணி கூட போட தெரியல. இவ்வளவு எல்லாம் நாளைக்கு கல்யாணம் ஆகி என்ன செய்ய போறாளுங்க? கேட்க போறா மாமியாக்காரி நான் கப்புடுங்க மாதிரி, என்ன உன் ஆத்தாக்காரி பெத்து வளர்த்தான்ட்டு. ரெண்டு பிள்ளைங்க இப்படியா வரணும் நமக்கு? பக்கத்து வீட்டுல பாரு, இந்த ராசாத்தி பிள்ளைகள் ரெண்டும் எப்படி இருக்கு. மாட்டு வளர்க்கறது என்ன, சாணியை எடுத்து போடுறது என்ன, பால் கறக்கிறது என்ன, ஒரு பிள்ளை வீட்டுல கொண்டு கொடுக்கறது என்ன, ஒரு வீட்டுல நோட்டா ஆக்குதா, பணமா ஆக்குதா. நம்ம வீட்டுல அப்படியா? இதுகளும் இருக்குதுகள. வீட்டு வேலையை கூட செய்யறதுக்கு பிள்ளை எங்கதான் போனாலுங்களோ தெரியல. மூத்தவ என்னடான்னா படிக்கணும் படிக்கணும்னு போட்டு பாடா பருத்தி இப்பதான் படிக்கலன்னு நிப்பாட்டி இருக்கா. இளையவா அது கடையில தொடங்கிட்டா, நான் பாட்டு பாட போறேன், பாட்டு காலேஜுக்கு போடுவேன், ஆடதுக்கு போறேன்ட்டு. இந்த பிள்ளைகள்லாம் ஏன் தான் இப்படி இருக்கும்? வீட்டுக்கு பொறுப்பா இருக்கா, அதை விட்டுட்டு பாடுவேன் ஆடுவேன் அப்படின்ட்டு. எல்லாம் இவரை சொல்லணும். பொம்பளை பிள்ளைகள் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அதை விட்டுக்கிட்டு நாள் போகட்டும் நட்சத்திரம் போகட்டும்ட்டு ஒவ்வொரு நாளும் காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு சமைச்சு சமைச்சே நம்ம கையெல்லாம் புண்ணாயிரும் போல இருக்குது. இதெல்லாம் என்னைக்கு சமையல் படிச்சு என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சொந்தத்துல கேட்காக, அதாவது குடுக்கலான்னா அதுக்கும் வேண்டாங்காரு. இங்கதான் மகளை அப்படி கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரோ தெரியல. அழகா சொந்தத்துல இந்த சரவணம் பயலுக்கு இந்த பிள்ளைய கெட்டி வைக்கலான்னு பார்த்தா, அவ ஆத்தா கை வாயிலே அழிஞ்சில நிப்பா. அது தெரியல இது தெரியலன்னு நீட்டி தள்ளிடுவாள. என்ன அம்மா காலையிலே கோவத்துல இருக்காள. ஷோ, ஏதாவது கட் பண்ணி கொடுக்க மாதிரி கேப்போம். அம்மா கீரை உருவுத தாமா, நான் கீரை உருவி தரேன். முருங்கைக்கீரையா? எனக்கு முருங்கைக்கீரை தவிர சாம்பார் செம்ம காம்பினேஷன். போ, காயெல்லாம் கட் பண்ணிட்டியாமா? நானே கட் பண்ணி கொடுக்கணும்னா வேக வேகமா ஓடி வந்தேன். குடு கீரைய. என் வாயில எதுவும் கேட்டுட்டு போயிடாத மீனாட்சி, அவ்வளவு கோபத்துல இருக்கேன். உங்க அப்பா என்னடான்னா கல்யாணம் பைய பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்க ஆச்சி கல்யாணம் நாளைக்கே பண்ணா கூட ரொம்ப சந்தோஷம்னு இருக்கா. நீ ஒரு வேலை உனக்கு தெரிய மாட்டேது. உன் தங்கச்சி அதுக்கு மிச்சம். இப்படி இருந்தா எப்படி? போற இடத்துல எங்களை எல்லாம் திட்டுவாங்க. இதுக்குதான் கவலைப்படியாமா? அம்மா, வெண்ணி தண்ணி கூட வச்சு பழகணும் இப்ப எந்த அவசியமும் இல்ல. எல்லா இடத்துலயும் ஸ்விக்கி சொமேட்டோன்னு இருக்கு. காலையில ஒரு ஆர்டர், மத்தியானம் ஒரு ஆர்டர், சாயங்காலம் ஒரு ஆர்டர் போட்டுட்டா போதும். வாய்க்கு ருசியா சாப்பிட்டாமா, ஏச்சி எடுத்து போட்டாமா, நல்லா தூங்கி எந்திரிச்சமான்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு மளிகை சாதனம், இந்த பாத்திரம் விளக்குறது, கேஸ் செலவு இதெல்லாம் தேவையில்லம்மா. ஒன்ன மாதிரிலாம் நான் காலு கடுக்க 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் பண்ணவும், மதிய சமையல் பண்ணவும், பாத்திரத்தை கழுவும் இதெல்லாம் செய்ய போறது இல்லையே. ஸ்விக்கி சொமேட்டோ தான் நமக்கு. எப்படி எப்படி வீட நல்ல நார போட்டுக்கிட்டு விதவிதமா ஆர்டர் பண்ணி இப்படி இந்த வாய்க்கு கேக்குதோ? அப்படியே மாமியார் விளக்க மாத்தடிச்சு 4 சாத்து வரல, அப்ப தெரியும் ஆர்டர் போடுறதெல்லாம் வைக்கிறதெல்லாம். ஒன்ன போய் பெத்தம் பாரு உன்னைய. வலிக்கலையே ஏமா கீரை தூக்கி முகத்துல வீசுத? இப்ப இதான் எல்லா வீட்லயும் நடந்துட்டு இருக்கு. போமா, எப்ப பாரு என்னையே வஞ்சுக்கிட்டு இருப்ப நீ. இந்த ரோஜா ஊரெல்லாம் சுத்தி வரா, கேட்டா இயற்கையோடி ஒன்னா இருந்தாதான் பாட்டு கத்துக்க முடியும் அப்படின்னு தெருவா சுத்திட்டு வரா. அவளை எதுவுமே சொல்லாதீங்க. இந்த வீட்டுல மூத்த பிள்ளையா பிறந்து ஏன் தப்பு? கேடுல இருந்து நீங்கள இருந்து எல்லாரும் என்னையதான் பேசுவீங்க. போங்கம்மா. அடியே மூத்தவா ஒழுங்கா இருந்தாதானே இளையவாத பார்த்து கத்துக்கிடுவா. மூத்ததே மொடா கடையா இருக்கு, இளையது இங்கிட்டு. உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவனை என்ன கதிக்கு ஆளாக போறானோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அடி வாங்கிறது உறுதியும் தெரியுது. எப்படியோ ஒளிஞ்சு போங்க 2 பேரும். எது சொன்னாலும் கேட்க போறது இல்ல, எது சொன்னாலும் அதுல ஒரு விதண்டவாதம். எங்கேயும் போய் எப்படியும் போய் சீரலிங்க. குமரேசா, ஆனாலும் பிள்ளைகளுக்கு நீ ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற. இப்படிதான் செல்லம் கொடுத்து பிள்ளைகளுக்கு கெடுக்காத. சீக்கிரம் காலகாலத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வழிய பாப்பியா? பிள்ளைங்க என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு கிடக்க. நம்ம சொந்த பந்தத்துல இருந்து விசாரிச்சு பார்க்க கூடாதையா? அம்மா, நானும் அப்புறம் சொல்லிதாமா வச்சிருக்கு. நல்ல தரமா அமைய வேணாம். பொம்பளை பிள்ளை இல்ல, எங்கிட்டாவது தள்ளிட முடியுமா என்ன? அதுவும் இல்லாம இந்த சொந்தக்கார பையக்கிட்டே போக கூடாதுமா. என் பிள்ளைய தூரா தொலைல ஆனாலும் சரி நல்ல பையனும் கெட்டி கொடுப்பேனே தவிர சொந்தத்துக்குள்ள வேணவே வேணாம்.
என்னய்யா இப்படி சொல்லுத? நம்ம ஊரோ பக்கத்து ஊரோ நல்ல மாப்பிள்ளையா பார்க்க வேண்டியதானே? நம்ம ஊருக்குள்ள இல்லாத மாப்பிள்ளையெல்லாம் என்ன? 2 பேரும் பொட்ட பிள்ளைகளா போனாங்க. 2 பேரையும் அந்த ஊருக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்கிடுவாளுகள்ல. வந்து போய் பாத்துக்கிடுவாளுக. கண்ணு கட்டாத தூரத்துல கட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம போக முடியுமா? இல்ல அதுதான் பொசுக்கிட்டு இங்க வர முடியுமா என்ன? நீ சொல்றது சரியாதாமா படுது. ஆனா சொந்தத்துக்குள்ள எவன் கட்டுவான் சொல்லு? இந்தா அந்த சரவணே ஊரெல்லாம் என் பிள்ளைதான் கட்டுவேன் கட்டுவேன் கட்டுவேன்ட்டு நான் அடிச்சு வச்சிருக்கான். எல்லாம் தெரிஞ்சவன் எப்படி வந்து கல்யாணம் பண்ணுவான்? நம்ம பிள்ளை மேல இந்த தப்பு இல்லதான். இருந்தாலும் ஊர் பூரம் சொல்லும் போது தப்பு இல்லாட்டாலும் ஏதாவது இருக்குமான்னு யோசிப்பாங்கல்ல. அதுதான் நம்ம ஊர்ல வேண்டான்ட்டு பாக்குறேன். ஏன் தான் இப்படி சொல்லிட்டு தெரியானோ? ஆமா, அதெல்லாம் ஒரு குடும்பம்ட்டு அந்த குடும்பத்திலாம் கொண்டு நம்ம பிள்ளைல கொடுக்க முடியுமா என்ன? கொடுமைப்படுத்தி கொன்னே விடுவா. அவள் ஏசுப்பட்டவ இல்ல. ஐயோ, இந்த கிழவி வேற பேசிக்கிட்டு இருக்குதே. இப்ப போய் நம்ம சொன்னா அப்பா நல்ல மூட்ல இருந்தாலும் கெடுக்கிற மாதிரியே ஏதாவது பேசுமே. என்ன செய்யலாம்? இப்ப சொல்லுவோமா வேணாமா? நாள் வேற போயிட்டே இருக்குது. இன்னும் 10-15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அப்ளிகேஷன் போடணும். இல்லாட்டி சீட்டு கிடைக்காம போயிருமே. கிழவி எப்பவும் சொல்றதானே, ஏதாவது சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இந்த பாரு குமரேசா, காலம் கெட்டு போய் கிடக்குது. நம்ம பிள்ளைய நம்ம தான் 10 நாள் பாத்துக்கிடணும். ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறத வர நம்ம உயிர் நம்ம கையில இல்லடா. இந்த இவ காலங்காத்தாலே போனா இப்ப வந்திருக்கா. இவளுக்கு அக்கா வச்சிருக்காள, இவ போய் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் போனா. வந்தாலோ என்னமோ இப்படி பிள்ளைய வெளியே போடணும்னு சொன்னானே, சரி போயிட்டு வாங்காத, வீடு அடங்கி இரின்னு சொல்லி பழசு. இந்த கிழவிக்கு வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டணும். அப்பதான் வாயை மூடும். எப்ப பாரு லொடலோட லொடலோட லொடலன்னு என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்பாட்ட பேசவா வேணாமான்னு தெரியலையே. இது வேற ஏதாவது எல்ற இழுத்துருமே. ஏய் என்னடி அப்படியே வந்து ஒட்டு கட்டிட்டு இருக்க? என்ன சமாச்சாரம்? எதுவும் காரியம் ஆக வேண்டியதா இருக்கா என்ன? என்னன்னு சீக்கிரம் சொல்லிட்டு போ. அப்பா, பாட்டுன்னா எனக்கு ரொம்ப உயிர்னு உங்களுக்கே தெரியும். சென்னையில மியூசிக் காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கேன்ப்பா. அப்ளை கூட பண்ணிட்டேன். நீங்க மட்டும் சைன் போட்டு அனுப்பிடலாம். இன்னும் 10 நாள் தான் டைம். நான் எப்படியாவது அந்த காலேஜ்ல சேர்ந்து நல்ல பாட்டு படிச்சு சூப்பர் சிங்கரா வரணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, 1 இயர் கோர்ஸ் தான். அக்காவுக்கு கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கோமா? 10-15 நாள் டைம் இருக்குன்னு சொல்லுதுல. பொறு, ஒரு வாரத்துல உனக்கு பதில் சொல்றேன். ஏய் என்னடி, பொட்ட பிள்ளைய அடங்கி வீட்டுல இருப்பேன்னு பார்த்தா பாட போறான் ஆட போறேன்ட்டு. இந்த பாரு வாயை சொல்லி மூடல, அது கடையில வந்து நிக்கிற பாரு. பாட போறான் பாட. குமரேசா, மூத்தவளுக்கு பாக்கி என்னமோ, சின்னவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்க வழிய பாரு. இது பாட போறேன் ஆட போறேன்ட்டு இது காமிக்கிற கூத்து கொஞ்சம் இல்ல. அவளாவது ஏதாவது பேசினா கொஞ்சம் பயப்படுறா. இவளுக்கு பயங்கிறது துளி கூட இல்ல. ஏது சொன்னாலும் ஆம்பளைங்களை மாதிரி நெஞ்ச நிமித்தி நிக்கிறா. ஏ கிழவி, உனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியும்? நான் ஊர் சுத்த போறேன். காலையில இந்த வயலு, அருவிக்கரை, அப்புறம் குளத்துல அங்கெல்லாம் போயிருந்து சாதகம் பண்ணா இன்னும் நம்ம வாய்ஸ் ரொம்ப பியூரிட்டியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் நான் போறேன். நான் ஒன்னும் சுத்த போகல. அட விடுமா, ஏதோ ஆசைப்படுறா. அவளுக்குதான் சின்ன பிள்ளைல இருந்து பாட்டுன்னா உயிர்னு தெரியல. பின்ன என்ன அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்க? விடு, எல்லாம் பாத்துக்கலாம். எனக்கு என்ன, பிள்ளைய பேச்சுக்கிட்டே ஆடு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகம் செல்லம் கொடுக்காதன்னு சொன்னா நீயும் கேட்க மாட்டுக்க. அவளையும் ஆட்டமா ஆடுவாளுக. என்னமும் போங்க எப்படியும் போங்க. இந்த ஒரு கிளறு கிட்ட இருக்கிறதோட நல்லது போல சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன, உங்க ராஜ்யம் தான். ஆடுங்க ஆடுங்க, நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். இங்க பாருமா ரோஜா, உனக்கு பாட்டுன்னா உயிர்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறு சரியா? 10 நாளுக்குள்ள அக்காவை பொண்ணு பார்க்க ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடியட்டு. அதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு சேர்க்கிறேன். போதுமா? அப்பா, அவளை நீங்க மியூசிக் காலேஜ்ல சேர்த்தா நானும் காலேஜ்ல சேருவேன். நான் காலேஜ்ல சேருன்னு சொன்னது மட்டும் எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப அவளை நான் மட்டும் ஓகே சொல்லுவீங்க, அப்படித்தானே? அதெல்லாம் முடியாது. அவ மியூசிக் காலேஜ் சேரதா இருந்தா நானும் காலேஜுக்கு சேருவேன். என்ன முதல்ல நீங்க சேர்த்துட்டா அப்புறம் அவளை சேர்க்கணும். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்ன சவுண்ட் ரொம்ப கூடுதலா இருக்கு? எதையாவது சொல்லி ஆஃப் பண்ணாம. ஆமா, நீ அதுக்குள்ள வந்துட்டியாக்கா? வயக்காட்டுல நீ நின்ன மாதிரி இருந்துச்சே. வயக்காட்டுக்கு போயிட்டு அதுக்குள்ளே வந்துட்டேன். என்ன வயக்காடு கேக்காடுன்னு பேசுறா? ஒருவேளை மாமாவோட பேசிட்டு இருக்கத பாத்துட்டாளா? இருக்கலாம். ஐயோ பயமா இருக்கு. அத பத்தி எதுவும் வாய் திறந்தா தீங்கும். நான் போறேன்ப்பா. நீங்க அவளையும் மியூசிக் காலேஜ் சேர்த்துக்கோங்க. அம்மா இந்த வரேன். அப்படிவா வலிக்கு? யாருக்கிட்ட? இந்த ரோஜா கிட்டயா? இவ கதை என்னன்னா புரிய மாட்டேங்க. ஊரு ஃபுல்லா சரவண மாமா இந்த லூசெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இவெல்லாம் அப்பப்ப வயக்காடு குளம் குட்டைன்னு போறா. கேட்டா இல்லைன்னு சாதிக்கிறா. என்னமோ இருக்கு, ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் பாரு. சரியான ஆளாதான் இருக்கா. எது பேசுனா நம்ம ஆஃப் ஆகும் கண்டுபிடிச்சுதான் வச்சிருக்கா. இருக்குடி உனக்கு ஒரு நாள் பெரிய ஆப்பா வைக்கிறேன் பாரு. அப்பா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. இருக்குதுப்பா, பரவாயில்ல. அக்கா கல்யாணத்தை முடிங்க. மியூசிக் காலேஜ்ல இந்த வருஷம் இல்லாட்டா அடுத்த வருஷம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நீங்க அக்காவை பாருங்க. என் இளைய பிள்ளை எல்லாம் புரிஞ்சுக்கிடுவா.
வீட்டு சூழ்நிலை எல்லாம் தெரியும். நீ ஆசைப்பட்டதுக்காகவே எப்படியாவது கடன் காவல் வாங்கியாவது உன்னை காலேஜ்ல நான் சேர்க்கிறேமா. ஒரு 10 நாள் பொறு என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்மளோட டீம் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டும் கூட. ரொம்ப நாள் நம்ம இந்த ப்ராஜெக்டுக்காக பர்மிஷன் கேட்டு கிடைக்கவே இல்ல. ஆனா பாருங்க, தேங்க் காட், இன்னைக்குதான் அதுக்கான நல்ல நேரம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு போல. எவ்வளவு சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும். அதாவது நம்ம இந்த டீமா பண்ண போறது இல்ல, சிங்கிளா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து முடிக்க போறோம். ஏன் இதை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு சொல்றேன்னா, அவங்கவுங்க டேலண்ட் வெளியே தெரியணும்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால யார் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாமே போயிடும். அதனால ஆளுக்கும் ஒவ்வொரு இது. ஓகேவா? இது உங்க கையில இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி சப்மிட் பண்றீங்களோ அதுலதான் உங்களோட நெக்ஸ்ட் லெவலே இருக்குது. என்ன அரவிந்த், தனித்தனியா பண்ண போறோமா? எதுக்குப்பா, எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாமே, அப்பதான் நல்லா இருக்கும். தனித்தனியான்னு சொல்லிட்டே நீங்க ஆளுக்கு ஒரு மைண்ட் செட்டிங், ஆளுக்கு ஒரு இதுல போகும் ப்ராஜெக்ட். நம்மளுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு ஓகே சொல்லிருக்காங்கன்னா அதை நல்ல இதுல நம்ம சப்மிட் பண்ண வேண்டாமா? நிசா, இட்ஸ் கரெக்ட். நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் நீ சொல்லிட்ட. இப்ப எல்லாம் சேர்ந்து பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சேர்ந்து பண்ணா அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், அது தெரியவே தெரியாம போயிடும். தனித்தனியா பண்ணாதான் இன்னும் நம்ம எஃபெக்ட் போடணும், அவளோட நம்ம எஃபெக்ட் நல்லா போடணும், அவனோட நம்ம இன்னும் நல்ல குட்டா கொடுக்கணும் அப்படின்னு திங்கிங் வரும். அதுக்காக தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க்கை நல்லபடியா முடிப்பாங்கன்னு. என்ன, ஆரம்பிக்கலாமா? ஓகே, நீ தனித்தனியா கொடுத்தாலும் நாங்க விருப்பப்பட்டா 2 பேரா கப்புள்ஸா சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணலாம்ல. நான் ரீனா கூட இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏய், என்ன என்ன இருக்கிற? வாங்க கூட எல்லாம் நான் ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன். அரவிந்த் ஆசைப்பட்டா வேணா அரவிந்த் நானும் கூட ப்ராஜெக்ட் பண்ணலாம். வாங்க கூட போய் யாராவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களா? ரீனா, அவன் சும்மா விளையாட்டுக்கு பண்றான். ஏய், என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியல. இதுக்கு ஜஸ்ட் 15 days டைம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தே ஆகணும். ஓகே ஓகே அரவிந்த், அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க டேலண்ட காமிக்கணும், அவ்வளவுதானே? டேலண்ட காமிச்சிடலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மள ஓகே பண்ணி இருக்கிறதுக்காக இன்னைக்கு ஹோட்டல்ல என்னோட ட்ரீட். ஓகேவா? மித்ரா, ரீனா, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஓகே மித்ரா, வர வர அரவிந்த் ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறாருல. அவர் பேசுறத நாள் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. பை த பை, அவர் பக்கத்திலே இருக்கணும் போல இருக்குடி. என்னடி புதுசா சொல்ற? அவர் பேசுறத கேட்கணும்னா வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் பண்ணி நாள் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே? யாரு வேண்டான்னு சொன்னா? நீ வர வர இந்த மாதிரி இல்ல, பேச்செல்லாம் ஒரு திங்ஸா இருக்கு, அரவிந்த பாக்குறது ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னடி? அப்படி இல்லடி, ஏதோ எனக்கு அரவிந்த 4 years தெரியும். முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, செம்ம டேலண்டா பேசுறாரு. அதனால சொல்ல வரேன், அவர் பேசுறத நாள் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு அரவிந்த ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அரவிந்த யாருக்குதான் பிடிக்காது சொல்லு? அவரோட டேலண்ட், அவரோட ஹேண்ட்ஸம். நீ சொல்றது சரிதான், முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. அவங்க வீட்டுல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால கூட இருக்கலாம். என்னது, பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா? அரவிந்துக்கா? இல்லையே, இருக்காது. அது எப்படி பொண்ணு பாப்பாங்க? நான் இருக்கும்போது அவர் எப்படி? அவரெல்லாம் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரு. ஏய், ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சா சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு. கோபம் படுற? இங்க பாரு ரீனா, இதெல்லாம் சரிப்படாது. அவங்க வீட்டுல அவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தம்பி கூட இருக்காங்க. அவர் கம்ப்ளீட் பண்ணது காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கல்யாணம் தான். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? வேண்டாம்னு எப்படி அவர் சொல்லுவாரு? ஏன், நீ அவர்கிட்ட எதுவும் ப்ரொபோஸ் பண்ணியா? அப்படி சொல்ல வரல. ப்ரொபோஸா? சே, அந்த லெவலுக்குலாம் இல்ல. திடீர்னு ப்ராஜெக்ட்லாம் ஓகே ஆகி ஃபாரின் தான் போகணும்னு சொன்னாரு. கல்யாணம் சொல்றிய? அதான் சொன்னேன், அவரு அதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாருன்னு. என்னமோ நீ சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, வேணாம். உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அவரை பிடிச்சிருக்குன்னு ஆசை இருந்தா டேரக்டா போய் பேசிடு. மனசுல எதையுமே வச்சிட்டு இருக்க கூடாது. அவர் ஓகேன்னு சொன்னா 2-3 டூயட் சாங் பாடிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டே இரு. பிடிக்கலன்னு சொன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்டா ஒதுங்கி நின்னு. அதான் நான் உனக்கு தர்ற அட்வைஸ்.
வீணா மனசுல ஆசையை வளர்த்து தோத்து போகாத. யாரு தோத்து போறா? யாரு, நானா? அங்க பாரு, எந்த விஷயத்துலயும் நான் தோத்து போனது சரித்திரமே இல்ல. நீ வேணா பாரு, அரவிந்தே என்கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வைக்கல. நான் ரீனா இல்ல. மாப்ள, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குடா. நீயும் நானும் ஒன்னாதான் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணோம் பாரு. நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா நீ உன்னோட டேலண்ட்ல அடுத்த ஸ்டெப்ல போயிட்டே இருக்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு அடுத்த லெவல்ல போறான்னு சொல்லும் போது கங்க்ராஜ்டா. அப்புறம் ஈவினிங் வெறும் டின்னர் மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? ஏன்டா அலையிற? இது ஜென்ஸ் பார்ட்டி கிடையாதுடா, நம்மளோட டீம் பார்ட்டி. ஓகேவா? அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்போதைக்கு டின்னர் மட்டும்தான். சரி மாப்ள, அப்ப ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, பாய். ராகுல், உன்ன விஷயம் பேசுண்டா. கனவுல அடிக்கடி ஒரு பொண்ணு வந்துட்டே இருக்காடா. அப்படின்னா என்ன ரீசன் உனக்கு எதுவும் தெரியுமா? உன் கனவுலையா? பொண்ணா? என்னடா அதிசயமா இருக்கு. உன்கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ண வந்தா கூட சாரி சிஸ்டர்னு போற டைப், நீ உன் கனவுல பொண்ணுன்னு சொல்லும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. டேய், ஓட்டாதடா, சொல்லுடா. ஒரு பொண்ணு அடிக்கடி கனவுல வர்றா, ஆனா முகம் மட்டும் கிளியரா தெரிய மாட்டேங்குது. அதான் உன்கிட்ட கேட்டா தெரியுமே, எல்லாத்தையும் நம்ம எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியாதுல்ல. மாப்ள, அது ஏன் ரீனாவா இருக்க கூடாது? ரீனாவான் பெத்தல ஜொல்லி விட்டுட்டு தெரியறது இந்த ஆபீஸுக்கே தெரியும். அது ரீனாவா இருக்க வாய்ப்பு இருக்கு மாப்ள. போடாங்க, ரீனாலாம் அப்படின்னு நினைச்சே பார்க்கல. நீங்களா ஏதாவது கதை கட்டிட்டு இருப்பீங்களே. ரீனாவா இருக்க வாய்ப்பே இல்ல. இது ஒரு பொண்ணு ஹாஃப் சாரி கட்டி இருக்குடா. கையில ஏதோ புல்லா ஏதோ வச்சுட்டு பாட்டு பாடிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே என்ன திரும்பி பார்க்க நேரம் அம்மா வந்து எழுப்பிட்டாங்க. அடிக்கடி வருது அந்த கனவு. ஒண்ணும் இல்ல மாப்ள, எல்லாம் நல்ல விஷயம் தான். உனக்கு கூடிய சீக்கிரம் பி 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 டும் 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 தான். அதுக்குள்ள அறிகுறி தான் இந்த கனவு. சரியா? சரி மாப்ள, எல்லாத்துக்கும் டின்னர் வச்சுட்டு எனக்கு ஸ்பெஷலா வைப்பில்ல? என்ன மாப்ள, எல்லாத்துக்கும் டின்னர் தான்டா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே வரட்டு. அதுக்கப்புறம் நீங்க கேட்கற எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். போதுமா? வா கிளம்பலாம்.